வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லட்கன் க்ரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். 3.25 இன்ச்சு அளவுள்ள ஒரு சதுரமான பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி திரும்ப அதை இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி 4ஆக மடிச்சுக்கிடணும். 4ஆக மடிச்சுட்டு இந்த சதுர பீஸை ரவுண்டான பீஸாக வர்றபடி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ கட் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு முழு வட்ட வடிவமான பீஸ் கிடச்சிருக்கு. இந்த முழு வட்டத்தை சென்டரில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அரை வட்டமாக 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். 2 இன்ச்சு அகலத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். நான் ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் 2 பீஸ் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெட் கலர் பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு துணி மட்டும் கீழே இருக்கிறபடி அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி க்ரீன் கலர் துணியையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடணும். இது காட்டன் மெட்டீரியல்னால் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே மடித்து தேய்ச்சி விட்டாவே இந்த மெட்டீரியல் நின்றுக்கிடும். இப்போ ரெட் கலர் துணி மேலே க்ரீன் கலர் துணியை வச்சு ரெட் கலர் துணி கீழே 1/4 இன்ச்சு மட்டும் தெரிகிறபடி க்ரீன் கலர் துணியை வைக்கணும். வச்சுட்டு க்ரீன் கலர் துணிக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும். அதாவது க்ரீன் கலர் துணியோட கீழே அந்த ஃபோல்டிங் பகுதியிலேருந்து மேலே 1/4 இன்ச்சு ஹைட்டில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ 2 பீஸும் ஒன்றா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதனோட பிசுறு பகுதியெல்லாம் ஈவனாக கட் பண்ணி எடுக்கணும். ரெட்டும் க்ரீனும் தெரிகிற பகுதி தான் நமக்கு வெளிப்பக்கம். அந்த வெளிப்பக்கத்தில் க்ரீன் கலர் கிளாத் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி அளவு மட்டும் கூட இருக்கிறபடி வச்சுட்டு மீதம் உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அப்படின்னா தான் நம்ம இந்த அரை வட்டத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரியான தையல் அளவு விழுகும். இந்த அரை வட்டத்தில் வளைவாக இருக்கிற பகுதியில் நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த டபுள் கிராஸ் பீஸையும் வெளிப்பக்கமும் ஒன்றா இருக்கிறபடி வச்சு அந்த வளைவான பகுதியோட மட்டும் ஜாயின் பண்ணி தைக்கணும். அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த அரை வட்டத்தோட ஸ்ட்ரைட்டாக உள்ள பகுதியில் இந்த பீஸ் துணியை ஜாயின் பண்ணாமல் அந்த கீழே உள்ள அந்த வட்ட வடிவத்தில் மட்டும் இந்த 2 பீஸ் துணியையும் வச்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். பைப்பிங் கிளாத் மடங்காதபடி பார்த்து பின்னாடி திருப்பி பார்த்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 பைப்பிங்கும் கிளியராக தெரியுது நமக்கு வெளிப்பக்கம். இப்போ இந்த பைப்பிங்கோட பிசுறு மேலே இன்னொரு அரைவட்டத்தோட வெளிப்பக்கத்தை வச்சு ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க தையல் மேலேயே இன்னொரு தையல் போடணும். இந்த தையல் போடும்போது ஏற்கனவே போட்ட தையலை விட்டு ஒரு புள்ளி அளவு மேலேயோ கீழேயோ மாறி போய் தையல் விழுந்தால் பைப்பிங் வந்து அன்ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது. பார்த்து மெதுவாக நிதானமாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பிசுறில் அந்த தையலில் படாமல் சிசரை வச்சு கீறி விட்டுக்கிடணும். கீறி விட்டு வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுத்தால் இப்படி தான் இருக்கும். நல்லா அந்த பைப்பிங் எல்லாம் ஒன்று போல் எடுத்து விட்டு தேய்ச்சி விட்டுக்கிடணும். தேய்ச்சி விட்டுட்டு அந்த மேலே உள்ள அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விடணும். கட் பண்ணிவிட்டு லட்கனோட மேல் பகுதியில் சென்டரை அடையாளப்படுத்திட்டு ரெடி பண்ண ரோப்பை வெளிப்பக்கத்தில் அந்த சென்டரில் வச்சு அந்த ஸ்ட்ரைட்டான பகுதியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி 1/4 இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். இந்த தையலை ஸ்ட்ராங்காக போடணும். தேவைப்பட்டால் டபுள் ஸ்டிச் போட்டு அன்ஈவனாக உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டு லட்கனை வெளிப்பக்கமாக நம்ம தச்ச தையல் உள்ளே போகும்படி திருப்பி எடுக்கணும். இப்போ திருப்பி எடுத்தாச்சு. அந்த பைப்பிங்கெல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கிடணும். 2 லட்கன் ரெடி பண்ணிட்டேன். இந்த பைப்பிங் வர்ற இடத்துல கிளாத்துக்கு பதிலாக நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த லட்கனுக்கு கீழே அந்த ரவுண்ட் பகுதி முழுசும் ரெட் கலருக்கு அடியில் சின்னதாக பீடு வச்சு ஹேங்கிங் ரெடி பண்ணலாம். நான் அப்படி ரவுண்டை சுற்றிலும் ஹேங்கிங் பண்ணாமல் அந்த லட்கனோட சென்ட்ரு பகுதியில் மட்டும் ஒரே ஒரு ஹேங்கிங் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் ஹெம்மிங் ஊசியில் நூலை டபுளாக கோர்த்து முடிச்சு போட்டுட்டு லட்கனோட அடிப்பக்கத்தில் இருந்து மேல் பக்கத்துக்கு ஊசியை குத்தி எடுத்துக்கிடணும்.
மறுபடியும் ஊசியை லட்கனுக்கு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்து ஊசிக்குள்ளே பீடை இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் கோல்டன் பீடாக உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். அதாவது லட்கனுக்கு உள்பக்கம் உள்ள இடத்துலலாம் கோல்டன் பீடும், லட்கனோட அடிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் அந்த கோல்டன் பீடு தெரிகிற வரைக்கும் அளந்து கரெக்டாக கோல்டன் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெட் பீடு, அடுத்து பெரிய ரவுண்ட் பீடு, மறுபடியும் ரெட் பீடு, அப்புறம் சின்ன கோல்டன் பீடை இன்சர்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக உள்ள அந்த கோல்டன் பீடை மட்டும் விட்டுட்டு அந்த ரெட் பீடில் இருந்து மற்ற எல்லா பீடுக்குள்ளேயும் ஊசியை மறுபடியும் நம்ம உள்ளே விட்டு, கொஞ்சம் லாங்காக ஹேங்கிங் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஊசியும் சின்ன ஊசி, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பீட்லேயும் மேலே உள்ள எல்லா பீட்லேயும் விட்டு ஊசியை மேலே கொண்டு போய் நம்ம ஆரம்பித்த இடம் மேலே, அதாவது ஹேங்கிங்கோட மேல் பக்கம் ரோப் ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் ஊசியை மேலே கொண்டு போயிட்டு நல்லா இறுக்கி இழுத்துக்கிடணும். அந்த ஹேங்கிங் மேல் நோக்கி இழுத்து டைட் பண்ணிவிட்டு திரும்ப ஹேங்கிங்குள்ளே விட்டு ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது பிசுறு இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம ஊசியை 2 தடவை குத்தி எடுத்து தையல் வெளியே தெரியாதபடி ஒரு 2 முடிச்சு ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துக்கிடணும். இப்படி முடிச்சு போட்டு எடுத்தால் தான் ஹேங்கிங் நமக்கு ரொம்ப நாள் இருக்கும். இந்த இடத்துல த்ரெட்டுக்கு பதிலாக நரம்பு வச்சும் பீடை ஸ்டிச் பண்ணலாம். 2 லட்கன்லையும் பீடு வச்சு ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டேன். இந்த லட்கன் கூழ் பக்கத்தில் இருந்து இன்னும் நம்ம ஹேங்கிங் தொங்க விடலாம். ரேண்டமாக அன்ஈவனாக ஒன்று கீழே இறக்கி ஒன்று மேலே ஏற்றி அப்படி நிறையா கூட நம்ம பீடு வச்சு ஹேங்கிங் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.